திருமாவளவர்களுடைய சமீபத்திய பேச்சுகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணியில எதுவும் விரிசலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது அவர் கருத்துக்களை சொல்கிறார். தாவேகா கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு அந்த கூட்டணியில் தான் இருக்க முடியும். அது வேற எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு அமைச்சரவையிலேயே பங்கேற்ற பிறகு அந்த கூட்டணியில் நீடிக்காமல் இருப்பது என்பது ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தாக தான் இருக்கும். இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டோம், ஆனா கூட்டணி குறித்து இந்த முடிவாகலன்றதை திருமாவளவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கூட்டணிக்கான தோழமை கட்சிகளுக்கான கூட்டம்னு கூட்டியிருந்தாங்க. அப்படின்னா தோழமை கட்சிக்கான கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கோம் ஒன்று. அடுத்த கட்டமாக அதுக்கு ஒருங்கிணைப்பாளர், அந்த கூட்டணிக்கான பெயர், இவைகள்லாம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதுதான் பொருளே தவிர அந்த கூட்டணியே இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கூட்டணி இருந்ததுனாலதான் கூட்டணி ஆட்சின்னு நம்ம இன்னைக்கு பங்கேற்று இருக்கோம். விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணியில பங்கேற்று இருக்கிறது. மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்தியா கூட்டணி ஒரு கடிதத்தை தலைமை நீதிபதியிட்ட கொடுக்குறீங்க. அதுல 24 கட்சிகள் கையெழுத்து போடுறாங்க. ஆம் ஆத்மி, திமுக உங்க கூட்டணியிலே இல்ல, ஆனால் அந்த கட்சிகளும் அந்த கையெழுத்து போட்டிருக்காங்க. டிவிக்கே கையெழுத்து போடல. அதையே காங்கிரஸ் இல்ல. அதுல 2 செய்தியா பார்க்கணும். ஒன்று, இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னும் தாவேக்கா வரல. ஏன் வரல? திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல பிஜேபி பண்ண எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனா டிவிக்கு கவர்மெண்ட் எதையுமே எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தெரியல. எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு தான் பண்ணியிருக்காரு. இந்த பிஎம்சியை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அந்த கல்வி நிதியை விடுவிக்கணும், அதுக்கு கண்டிஷன் போடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. பிபிஜி ராம்ஜி எல்லாம் அமல்படுத்திட்டாங்க. நீங்க இன்னைக்கு அரசுக்கு நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணல, அமல்படுத்தி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கு 5057 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு அதுக்கு என்ன ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அதாவது இதை பத்தி ஏன் பேசல, எக்ஸ்போஸ் பண்ணல? திருமாவளவர்களுடைய அந்த இன்னொரு கோரிக்கையும் கூட அது விசித்திரமா இருக்கு, வினோதமா இருக்குன்னு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் ஒரே அணியில இருந்து பாஜக எதிர்ப்பு கொள்கையில செயல்படணும். திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி தான் அவர் களத்துல இறங்கினார். விஜய் களத்துல இறங்கினது அது அப்படிதான் இறங்கினார். இறங்குறப்ப அதை அங்கீகரிச்சு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்ப அதற்கு எதிராக அவர் போக முடியாது. இருவருமே திமுகவும் தாவேகாவும் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து அது ஒரு சரியான சாத்தியமான ஒன்றாக தெரியவில்லை. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவர்களுடைய சமீபத்திய பேச்சுகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணியில எதுவும் விரிசலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அவர் திமுக பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரியான பார்வைகள் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது அவர் கருத்துக்களை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், 2 பேருமே மதச்சார்பற்ற கட்சிகள் என்று எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் திமுகவும் மதச்சார்பற்ற கட்சியில் தான் இருக்குது. செக்யூலர் ஃப்ரண்ட்டில் தான் இருந்துச்சு. கடந்த 8 வருஷம் 9 வருடமாக நாங்களும் அந்த கூட்டணியோடு தொடர்ந்து இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாரும் தொடர்ந்து இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணியில், ஏன்னா இந்தியா கூட்டணியில் திமுகவும் இடம்பெற வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்களும் கூட முன்பு சொல்லியிருந்ததை கவனத்தில் கொள்ளணும். அந்த அடிப்படையில் அவர் கூறியிருக்கிறாரே தவிர அதில் எந்த விதமான ஒரு கருத்து மாறுபாடும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு அந்த கூட்டணியில் தான் இருக்க முடியும். அது வேற எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு கட்சி என்பது ஒரு அமைச்சரவையிலேயே பங்கேற்ற பிறகு அந்த கூட்டணியில் நீடிக்காமல் இருப்பது என்பது ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்கள்ன்றதை பார்க்குறோம். ஆனாலும் ஒரு சில கருத்துக்களை, அவர் மனதில் தோன்றிய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கிறார். அதனால் எந்த விதமான விரிசலும் ஏற்படாது. இது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு அமைப்பாக திரு விஜய் அவர்களும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, அதனை ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் தான். திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் சொன்னது, ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்க, ரைட் டர்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு உள்ள போனதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, அதுதான் இது ஒரு வார்த்தை விளையாட்டு வேண்டாம். அதுதான், அதாவது இது ஒரு ஜனநாயக ரீதியிலான கருத்து மோதலாகத்தான் கூட கருத்து மோதல் கூட எடுத்துக்கூடாது, கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது அடுத்த கட்டமாக ஏற்கனவே ஒரு தோழமை கட்சிகளின் கூட்டம் என்று ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் கலந்து, அதுல விடுதலை சிறுத்தைகள் கூட கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணிக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளர், அந்த கூட்டணிக்கு அது கூட்டணிக்கான கட்சியில இந்த கூட்டத்துல கலந்துகிட்டோம், ஆனா கூட்டணி குறித்து இந்த முடிவாகலன்றத அதுல ஒரு இது என்னன்னா, நீங்க கூட்டணிக்கான தோழமை கட்சிகளுக்கான கூட்டம்னு கூட்டியிருந்தாங்க. அப்படின்னா தோழமை கட்சிக்கான கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்கோம் ஒன்று. அடுத்த கட்டமாக அதுக்கு ஒருங்கிணைப்பாளர், அந்த கூட்டணிக்கான பெயர், இவைகள்லாம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதுதான் பொருளே தவிர அந்த கூட்டணியே இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கூட்டணி இருந்ததுனாலதான் கூட்டணி ஆட்சின்னு நம்ம இன்னைக்கு பங்கேற்று இருக்கோம். விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணியில பங்கேற்று இருக்கிறது. அதுதான் பொருள்.
அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. சில கருத்துக்களை அவர் வெளிப்படையாக தெரிவிக்கிறாரு, அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால அந்த கூட்டணிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கிடையாது. ஆனால் திரு வைகோ அவர்களுடைய இது தொடர்பான ஒரு கருத்தும் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. திரு திருமாவளவன் அவர்களுடைய கருத்துன்றது வந்து நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அவர் ரெசிப்ரோகேட்டும் பண்ணியிருக்காரு. கொடுத்தா நான் வந்து வைகோ அவர்களுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலைனா, ஏன்னா பெரிய தலைவர்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய, சுயமாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தெரிவித்திருக்கார்கள். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் இப்போ காங்கிரஸ் வந்து அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கீங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, ஐயூஎம்எல் இருக்காங்க, இப்படி பல்வேறு கட்சிகளும் இருக்குது. இதுக்கு நடுவில் தற்போது பாமகவோட டிவிக்கே கொஞ்சம் இணக்கம் காட்டுவது அதிகமாக இருப்பதனால தான் விசிகே இந்த ஒரு மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இல்லை, இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையினால கேள்வியாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் ஏற்கனவே முதல்ல ஆட்சிக்கு தேவையான ஒரு ஷார்ட்டேஜ் இருந்தப்ப 108க்கு மேலே வேணும், இன்னொரு 11 தொகுதிகள் வேண்டும், 12 தொகுதிகள் வேண்டும் என்று சொன்னபோது அவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த எந்த கட்சிக்குமே அழைப்பு விடுக்கல. ஆதரவு தர கோரி அபிஷியலாக முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார். அடுத்தது அழைப்பு விடுத்தாரா? ஆமாம், அழைப்பு விடுத்து தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அபிஷியலாக லெட்டர் போய் தான் அரசியல் விவகார குழு கூட்டம் டெல்லியில முடிவு பண்ணி அவங்க ஆதரவு, நீங்க ஆதரவு கடிதம் கொடுத்தது வந்து வெளியே வந்தது, அவங்க ஆதரவு கேட்ட கடிதம் வந்து வெளியே வரலையே. இல்ல, ஆதரவு கேட்டு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு ஆதரவு கடிதம் திமுக தரப்பு சொன்னது கூட என்னன்னா முதல்ல அவங்க கேட்காம கொள்ளாம துண்டு போட்டாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு வார்த்தை. மிக 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 தவறான ஒரு தகவல். ஆதரவு கடிதம் அப்படிப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. எந்தவித ஆதரவும் கேட்காமலேயே நாங்கள் போய் வாலண்டியராக வண்டியில் ஏறுற கட்சி கிடையாது. 140 வருட பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு அரசியல் விவகார குழு அன்றே கொடுக்கிறது. பகலில் ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க, உடனே அன்று மாலையே ஒரு அரசியல் விவகார குழு இது சம்பந்தமாக கூடுகிறது. கூடி ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டால், பாஜக சப்போர்ட்டோட கவர்னரை வைத்து வேறு விதமாக இங்கு ஆட்சியில் பிரச்சனை செய்வதற்கு அல்லது தாவேக்கா வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது என்ற தகவல் வந்து அங்கே போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக திரு கார்கே அவர்கள் திமுக தலைமைக்கும் தெரிவித்து விட்டேன் என்று கூட சொன்னார். ஏனென்றால் இது வந்து எதுவுமே சொல்லல, நன்றி கூட சொல்லல, அவர்களுடைய விருப்பம், அது சொல்றதுங்கிறது அவருடைய விருப்பம், அல்லது ஏதோ ஒரு பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. திரு கார்கே அவர்கள் சொன்னது, அவர் ஒரு பெரிய தலைவர், சாதாரண தலைவர் கிடையாது, ஒரு சீனியர் லீடரு, பல காலகட்டங்களில் அரசியலில் இருக்காரு. அவர் தெரிவித்த தகவலை தான் நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். நானா சொல்லணும், அவர் தெரிவித்த தகவல் நாங்கள் ஏற்கனவே திமுக தலைமைக்கு தெரிவித்து விட்டோம்ன்றார். யார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியாது. திமுக தலைமைக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு தகவல். அதை வந்து போயோ டிஸ்கஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய காலகட்டம் சூழ்நிலை அந்த நேரத்தில் இல்லை. அதனால் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் நாங்கள். அதுவும் எதனாலன்னா, நீங்கள் ஏன் அவசரமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சி எப்போதுமே சீக்கிரம் முடிவெடுக்காது. நான் தவறாக இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சி உடனடியாக எப்போவுமே முடிவெடுக்காது. கொஞ்சம் டிலே பண்ணதுனால வேட்பாளரே கடைசி நாள் கூட ஏனென்றால் பல விதமான கன்சல்டேஷன் நடக்கும் எங்கள் இதில். பார்த்தீங்கன்னா ஜனநாயக பூர்வமாக எதிர்ப்பு, ஆதரவு, பல நிலைப்பாடுகள் இருக்கும். எல்லாரையும் முடிவெடுத்து அவங்கள ஒருமித்த கருத்தோட தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அதனால தான் உடனே முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காது. ஏன்னா ஒரு எடுத்தன் கவித்தன்னு நாங்கள் சொன்னது தான் நீ கேட்கணுன்ற மாதிரி ஒரு தலைமை முடிவெடுக்காது. அதனால தான் டிலே ஆகும், வேற எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் பல மாநிலங்களில் எங்களுக்கு அந்த நேரம் தாழ்த்தி முடிவெடுத்ததுனால ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் கோவாவில் நாங்கள் தான் முதல் அணியாக இருந்தோம். 2017 நாங்கள் தான் முதல் அணியாக இருந்தோம். இரண்டாவது அடுத்த இதில் தான் பாஜக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் டிலே பண்ணாங்க. அங்கு வந்து கூடி முடிவெடுப்பதற்கு யார்கிட்ட ஆதரவு கேட்கறது, யார்கிட்ட ஆதரவு கேட்கக்கூடாது, அதற்குள்ள அவர்கள் பாஜக ஒரு 5 எம்எல்ஏக்களை அங்கிருந்து இங்கிருந்தெல்லாம் எடுத்து ஆட்சியே அமைத்து விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் பாஜக அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி பல மாநிலங்கள் சொல்ல முடியும். அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதாவது கொஞ்சம் தாமதப்படுத்தியதனால் அல்லது வேறு நடவடிக்கை எடுக்க. அதனால்தான் இந்த முறை நாங்கள் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய தேவை இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணாங்க, இரவோடு இரவாக இந்த முடிவை எடுத்து அறிவித்து நாளை காலை உடனே சென்று ஆதரவை தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி, அதையும் கவர்னர்கிட்ட கொடுக்குற லெட்டர்லையும் சேர்க்க சொல்லி சொன்னதும் நாங்கள்.
காங்கிரஸ் வந்து சுதாரிச்சிருச்சு இந்த விதத்துல அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லை என்று சொன்னால் என்ன ஆகியிருக்கும்னா, பல பேர் சொல்லுவாங்க இங்க வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தானே பாஜக இருக்காங்க, அவங்க வந்து என்ன ப்ளே பண்ண முடியும் இங்க அப்படின்னாங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத மாநிலத்துல கூட அந்த கட்சி ஆட்சியில் அந்த வரலாறுலாம் இந்தியாவில் இருக்கு. எங்க அதிமுக ஆதரவு கொடுத்துட போதோ அப்படின்ற அடிப்படையில காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு அப்படின்னு கவர்னர் அதுதான் பண்ணார். கவர்னர் வந்து தாமதித்ததற்கான காரணமும் அதுதான். நீங்க கவர்னர் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையான கட்சியாக வந்திருக்கிறது தாவேகா. முதல்ல நீங்க சாய்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க முடியாதுன்னு சொன்னாதான் நீங்க அடுத்த கட்சியை அழைக்கணும். இவர் என்ன பண்ணாரு, நீங்க பெரும்பான்மையை எடுத்துட்டு வாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு, நீங்க காங்கிரஸையும் சேர்த்து கூட்டணின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை, சொத்தை காரணம் அது. நீங்க அதையெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அது வந்து இரலவெண்ட். கவர்னருக்கு வந்து இரலவெண்ட். கவர்னருக்கு என்ன பார்க்கணும், தேர்தல் முடிவு வந்தது, முடிவுகள் அவர்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. எந்த கட்சி முதல்ல வந்திருக்கு, தனிப்பெரும்பான்மையா வந்திருக்கு, அதுவும் ஒரு 50 60 50ன்னு எல்லாம் வந்திருந்தா கூட நீங்க சொல்லலாம். 3 கட்சி இருக்கு, 4 கட்சி இருக்கு, எல்லாமே 50 50 60 தான் வந்திருக்காங்க, அதனால எந்த கட்சின்னு டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப சொல்லலாம். ஆனா ஒரு 108 தொகுதிகள் ஜெயித்த ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஒரு 10 தொகுதி தான் அவங்களுக்கு ஷார்ட்டேஜ். அப்படிங்கிறப்ப நீங்க தனிப்பெரும்பான்மையா வந்திருக்கிற கட்சியை தான் நீங்க முதல்ல அழைக்கணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி விதித்தது. கவர்னருக்கு அதுதான் வேலை. அவர் என்ன பண்ணாரு, நீ காங்கிரஸை காரணம் காட்டி நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணின்னு சொல்லியிருக்கீங்க, அப்பவுமே உங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வரல, அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸை கொண்டு வாங்கன்றார். அது அவருக்கு வேலை அல்ல. அவர் அந்த மெயின் டைம் அவர் என்ன பண்ணார்னா, திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைத்து ஒரு அரசை அமைக்கலாமா என்ற முயற்சியில் கவர்னர் முன்னிலையில் நடந்தது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் நடந்தது, எங்களுக்கு வந்து தகவல். அதனால தான் நாங்கள் போய் முன்னாடி கொடுத்தோம். எங்கள் காங்கிரஸ் தலைமையே கூட விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், ஐயுஎம்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கார்கேயிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் பேசி தாவேகாவுக்கு ஆதரவு அளியுங்கள் என்ற தகவலையும் சொன்னார்கள். அதன் பிறகுதான் இந்த கூட்டணியே உருவாகி அமைச்சரவை அமைந்தது என்பதுதான் வரலாறு. அதனால இந்த பாஜக எதிர்ப்புல இப்போ டிவிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்புறீங்களா? இல்லை, நீங்க ஸ்ட்ராங்கு வீக்குன்றது இங்க இப்போ இது கிடையாது. அவர் வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சு தான் களத்தில் இறங்கினார். ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் இருக்கின்ற இடத்துல பாஜக எப்படி பாஜக ஆதரவு என்ற நிலைப்பாடு எப்படி வரும்? இல்லை, ஏன்னா எப்படி நீங்க பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்தியா கூட்டணி ஒரு கடிதத்தை தலைமை நீதிபதியிட்ட கொடுக்குறீங்க. அதுல வந்து 24 கட்சிகள் கையெழுத்து போடுறாங்க. ஆம் ஆத்மி திமுக உங்க கூட்டணியிலே இல்லை, ஆனால் அந்த கட்சிகளும் வந்து அந்த கையெழுத்து போட்டிருக்காங்க. டிவிக்கே கையெழுத்து போடல. அதையே வந்து காங்கிரஸ் இல்லை. அதுல 2 செய்தியா பார்க்கணும். ஒன்று, இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னும் தாவேக்கா வரல. ஏன் வரல? ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளை மட்டும் கொண்ட கூட்டணியாக உருவாகி பல்வேறு கட்சிகளும் வந்து கட்சிகளும் இப்ப இல்ல. ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த போது இணைந்த கட்சிகள்னு இருக்காங்க. ரெண்டாவது, ஒரு புதிய கட்சியை இணைக்கணும்னா ஒரு கோர் குரூப்ட வச்சு அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கின பிறகுதான் வைக்கணும்ன்றதுக்கு இன்னும் அந்த ப்ரொசீஜர் நடக்கல. காங்கிரஸ் தலைமையிலான தான் இந்தியா கூட்டணி என்பது இருக்கிறதா இருந்தா கூட அது ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு கூட்டணியாகத்தான் அமைஞ்சிச்சு. பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்திற்குள் செயல்படுவதற்கான ஒரு கூட்டணி. இப்படிதான் நீங்க பார்க்கணும் அதை. ஏன்னா இந்தியா கூட்டணியில இருந்த மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் சிபிஎம் 3 தனித்தனியா தான் நினைச்சு வெஸ்ட் பெங்கால். இந்தியா கூட்டணியில இருந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளால தனித்தனியா தான் நின்னோம். இந்தியா கூட்டணியில இருந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரெதிர துருவங்களா தான் நினைச்சு. ஆனா அதனால அது இந்தியா கூட்டணி என்பது ஒரு டிஃபரெண்டான ஒரு அணி. அதாவது ஒரு பொது கொள்கைக்காக ஒன்று சேர்த்து ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்துவது அல்லது பாராளுமன்றத்துக்குள் செயல்படுவது என்பதாகத்தான் எடுத்துக்கிறோம். அதுல இன்னும் இந்த அபிஷியலாக தாவேக்கா என்பது இணையவில்லை என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இவங்க இங்க ஸ்டேபிள் ஆகணுங்கிறதும் முக்கியமான விஷயமா இருக்கு. இணையாத 2 கட்சிகள் வந்து வெளில போன 2 கட்சிகள் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, டிவிகே இந்தியா கூட்டணின்னு அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. பல நேரங்கள்ல உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா கடைசியா டெல்லியில நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல கூட திமுக கலந்துக்கல. ஆனா இந்த விஷயத்துல இது அதோட முக்கியத்துவம் கருதி பாஜக, அதாவது இது இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் உட்பட பல்வேறு ஹரியானா உட்பட பல்வேறு சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாமே மோசடி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க வந்து சொல்றீங்க, எஸ்ஐஆர் பத்தி சொல்றீங்க. ஆனா டிவிக்கே அதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, டிவி கிட்ட கேட்கவே இல்லையே. அதான் ஏன் கேட்கல? அப்படி கேட்டா ஒருவேளை வந்து இந்த தேர்தல் வந்து மோசடின்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்ற இந்த குரூப்ல வரல அவங்க. நீங்க இந்த குரூப்ல வரல. இப்ப எனக்கு என்னன்னா, இங்கேயே எஸ்ஐஆர் பணிகள் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலும் நடந்துச்சு. அது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. திரு ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே முன் வச்சாங்க. அப்போ நீங்க ஹரியானால நடந்த தேர்தல் வந்து மோசடினா தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல் மோசடி நீங்க வந்து இல்ல, நம்ம பல இடத்துல மோசடிகள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். நாங்க
பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, மோசடின்றது காங்கிரஸோட நிலைப்பாடா? நிலைப்பாடு தான் கண்டிப்பா. தமிழ்நாட்டிலே மோசடி செய்து தான் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு சொல்லிக்கலாமா? எஸ்ஐஆர்ல பல குளறுபடிகள் ஒரு பக்கம் ரெண்டு விதமா எடுத்துக்கணும் நீங்க. ஒன்று குளறுபடி, இன்னொன்று மோசடி. எல்லா இடத்துலயும் குளறுபடி நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. பல பேரை நீக்கப்பட்டிருக்காங்க. இருந்தவர்கள் பல பேர் உயிரோடு இருந்தவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி போய் டீ சாப்பிட்டதை பார்த்தோம் நம்ம. அது மாதிரி பல இடங்கள்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அது சம்பந்தமான ரிவ்யூ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்தது, இங்கே ஏதாவது நடந்திருக்கா, அந்த மாதிரி எஸ்ஐஆர்ல என்னென்ன. ஏன்னா இங்கே வந்து அந்த எஸ்ஐஆர்ல கொஞ்சம் குளறுபடி என்பது குறைவாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் போன தடவை திமுக அரசு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அந்த எஸ்ஐஆருக்கான விழிப்புணர்வை கரெக்டாக கொண்டு போய் அதை பெரிய அளவில் அதை தடுத்துட்டாங்க. அந்த நீக்கப்பட்டதெல்லாம் நிறையா பேர் அவங்களே ஃபார்மெல்லாம் கொடுத்து, கட்சிக்காரர்களே ஃபார்மெல்லாம் கொடுத்து சேர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் அந்த 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 ஃபார்மேட்ன்றது இங்கே இல்லை அல்லது குறைவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை அடுத்த கட்டமாக கொண்டு வருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே நடந்ததை கொண்டு போய் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒரு ப்ரூவன் இதை தான் நீங்கள் கொடுக்க முடியும். எலெக்ஷன் கமிஷன்லேயோ கோர்ட்லேயோ கொடுக்குறது வந்து ஏற்கனவே இருந்தது ப்ரூவன் இதை தான் கொடுக்க முடியும். அந்த வகையில் இந்த தடவை கொடுத்துருக்காங்க சார். ஆனால் இருந்தாலுமே இப்போ திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி பண்ண எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போது பிஎம்ஸ்ரீக்கு அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டா தான் எங்களால் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்வதாகட்டும், திருப்பரங்குன்றம் விவகாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனால் டிவிக்கு கவர்மெண்ட் எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து ஒரு 62 மாதங்கள் தான் ஆகுது, 60 நாட்கள் தான் ஆகுது தாவேகா கவர்மெண்ட். ரெண்டாவது, அவர் கொடுத்த பிரதமரிடம் கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த கவுன்சிலில் பேசிய பேச்சாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து தான் பண்ணியிருக்காரு. இந்த பிஎம்சியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை அந்த கல்வி நிதியை விடுவிக்கணும், அதுக்கு வந்து கண்டிஷன் போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிபிஜி ராம்ஜி எல்லாம் அமல்படுத்திட்டாங்க. நீங்க அரசுக்கு நீங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலையே, அமல்படுத்தி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கு கடிதம் 5057 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படி அதுக்கு என்ன ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அதாவது இதுல இத பத்தி ஏன் பேசல, எக்ஸ்போஸ் பண்ணல? எக்ஸ்போஸ் மீன்ஸ் என்னன்னாக்க நீங்க அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க தான் வந்து அந்த திட்டத்தை கொண்டதவர்கள் காங்கிரஸ் ஆட்சி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இன்னைக்கு அதுல இருக்க வேலை வாய்ப்பே பறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாங்க வந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் பண்ணல. அது ஏன் நீங்க கேள்வி கேட்கலன்ற ஒரு விஷயம் கேட்டிருக்கோம். கேட்காம இல்ல விஜய்கிட்ட கேள்வி கேட்டு என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு அரசுங்க, நீங்க 2 விதமா பாருங்க. அரசு, கட்சி. நீங்க இன்றைக்கு ஒரு அரசு இருக்கு, ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டு விட்டது, பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. நீங்கள் அந்த டேட்டில் ஜூலை 1 இம்ப்ளிமெண்டட்னு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நிறுத்துனீங்கன்னா அன்றைய தேதியில் தொழிலாளர்கள் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் அந்த தொழிலையே ஸ்டாப் பண்ணணும். அந்த தொழிலாளர்கள் எல்லாரையும் வேலை இழக்கிற, அன்னையிலேருந்தே வேலை இழக்கிற சூழ்நிலை வரும். நீங்கள் இன்றைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஒரு புதிய ஸ்கீம் இங்கே கொண்டு வரணும். நீங்கள் அந்த ஸ்கீமை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கீமே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புது ஸ்கீமை கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் 100% பேர்டன் வந்து தமிழக அரசுக்கு வரும். அதனால் அது நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது. அதை கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆனால் அதை வந்து மாற்றணும்னு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இதை வலுவாக நம்ம பார்லிமெண்ட் வரப்போ தான் எழுப்ப முடியும், பாராளுமன்றம் வரும்போது எழுப்ப முடியும். அவர்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி அடிப்படையில் செயல்படுற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. எல்லாவற்றையும் மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானம் பண்ணுறது, நம்பர்ஸ் அடிப்படையில். அந்த அடிப்படையில் அவர்கள் வலுவை வச்சு அவங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க. அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. ஆனால் இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது. உங்களுக்கே தெரியும் ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட் என்னன்னா அதை வந்து ப்ராசஸ் என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். நீங்கள் வேற என்ன பண்ண முடியும்? அது இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் கட்சி மற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே முன்னெடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. இவர்கள் அரசு ரீதியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை திமுக வந்து கட்சி ரீதியாகவும் அதை வந்து முன்னெடுத்தாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அது தொடர்பான சட்டங்களை வந்து எரிச்சாங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து கட்சி ரீதியாகவும் பண்ணாங்க, நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் கொடுத்தாங்க. அதுதான் வந்து பாஜகவை இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம ஒரு பெரிய ஒரு தடுப்பு அணையாவே இருந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுலதான் அந்த கூட்டணியில நீங்களும் இருந்தீங்க. ஆனா இந்த விஷயத்தை இன்னைக்கு விஜய் செய்ய மறுக்கிறார், இல்ல அவர் செய்ய மாட்டேங்கிறார், தயங்குறார் அப்படின்ற பொழுது காங்கிரஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த கேள்வி காங்கிரஸ் எழுப்பல அப்படின்னு இல்லை, அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி இருக்கும். நீங்க வெளிப்படையா டெய்லி அதை சொல்றாதான் அது நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க லெட்டர் என்ன சொன்னாங்கன்னா, கடந்த காலங்களில் திமுக கூட குறிப்பிட்டது தான், வெறும் எடப்பாடி பழனிசாமி கடிதம் மட்டும் எழுதிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்த பிறகும் கடிதம் தான் எழுத முடியும். பிரதமருக்கு கடிதம் எழுதுனாங்க. இப்போ மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், கடிதம் தான் எழுத முடியும்.
வேற என்ன செய்யும்? ரெண்டு விதமா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஒன்று ஆர்ப்பாட்டம் செய்யலாம், இரண்டாவது கடிதம் எழுதலாம், மூன்றாவது நேர சந்திச்சு வலியுறுத்தலாம், நான்காவது பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த நான்கையும் மீறி தான் இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். விவசாய சட்டங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு மேல விவசாயிகள் எல்லாம் போராடினதை பார்க்கணும். ஸ்ட்ராங்கா இருக்காருன்றீங்க பிஜேபி? கண்டிப்பாக கண்டிப்பா. நீங்க அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்கிறது என்னன்னா, நீங்க எதிர்ப்பது, சண்டை போடுவது, ரோட்டில் வந்து இது பண்ணுவதுன்றது தாண்டி இன்றைக்கு அரசாங்கத்தை வந்து ரன் பண்ணுறதுக்கே அவர் பெரிய போராட்டங்களில் இருக்குது. நிதி நிலைமையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர் ஒரு 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 விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறத பாராட்டணும் நீங்கள். அதாவது ஊழல்ன்றது வந்து கீழே வரைக்கும் புறையோடி இருக்குது. லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சகஜமாக போயிடுச்சு. அது வந்து ஊழல் இருந்தால், அதாவது கொடுத்தா தான், லஞ்சம் கொடுத்தா தான் எல்லா வேலையும் நடக்கும், கமிஷன் கொடுத்தா தான் எல்லா, அந்த இதை குறைக்கணும் அல்லது அதை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த வெளிப்படைத்தன்மை. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் இல்லை, குற்றச்சாட்டு, அதெல்லாம் குற்றச்சாட்டு தான். நீங்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கேஸ் இருக்கலாங்க. அது வந்து ஒரு கிடைக்கலன்னா ஏதோ ஒரு இடத்துல அது மாதிரி நடக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் சொல்கிறாங்க, இன்றைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. நீங்கள் யாராவது பணம் கொடுக்க, எனக்கு பணம் கொடுத்த அமைச்சர் சொல்கிறார், யாராவது தைரியமாக இந்த இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் நான் பார்த்துருக்கோமா? என்னோட காலத்தில் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். எனக்குன்னு சொல்லி யாராவது பணம் கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுங்கள், எங்கிட்ட புகார் கொடுங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த அமைச்சராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஊழல்னு சொன்னீங்கன்னா, ஒரு அமைச்சர் மேலே முன்பெல்லாம் இருந்த கட்சிகள்கிட்ட ஒரு அமைச்சர் மேலே ஊழல்னு சொன்னால் இவர்கள் செய்யவில்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் செய்யலைன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. ஆக அதாவது மாற்றம் என்பது நம்மிடம் இருந்து தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு ஒரு முன்முயற்சியை எடுக்கிறாங்க. அதில் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஏன் ஒரு வருஷத்தில் கூட கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா பல ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு விஷயம். அதனால இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அதை கொஞ்சம் வர்றதுக்கான முயற்சியில் நம்மளும் ஊடகங்களும் எல்லாரும் ஈடுபடணுங்கிறது தான் என்னோட விருப்பம். கடைசியாக வந்து திருமாவளவர்களுடைய அந்த இன்னொரு கோரிக்கையும் கூட அது விசித்திரமா இருக்கு, வினோதமா இருக்குன்னு அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதோடைய புரிதல் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இல்லை, ஊடகவியலாளர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னன்னா, தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் ஒரே அணியில் இருந்து பாஜக எதிர்ப்பு கொள்கையில செயல்படணும், பாராளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு ஒரு கூட்டணி அமைக்கணும் ஒரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார். இதில் பல சங்கடங்கள், சிரமங்கள் இருக்கிறதா பார்க்குறேன். நீங்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் எதிரெதிர் அணியில் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ஒன்றா இருந்தோம். இங்கே ஒன்றா இருக்கிறதுக்கான சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தோம். இங்கே வந்து திமுகவும் காங்கிரஸும் எதிரெதிர் துருவத்தில் ஒரு 2 பெரிய அணிகளாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இருக்க முடியாது. அல்லது திமுகவும் கம்யூனிஸ்ட்டும் பெரிய 2 துருவங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இருக்க முடியாது. இங்கு வந்து மைனர் பார்ட்னராக இருந்தோம் நாங்கள். திமுக கூட்டணியில் மைனர் பார்ட்னராக இருந்ததுனால இங்கு தொடர முடிஞ்சிச்சு. அது மாதிரி பல சங்கடங்கள் இருக்குது. நீங்கள் தொடர்வதில் சங்கடம். இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேகாவும் தான் மெயின் எதிரி. இன்னைக்கு திமுகவும் தாவேகாவுக்கு தான் போட்டின்னு சொல்லி அதில் அங்கீகரிச்சிருக்காங்க மக்கள். இன்றைக்கு திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி தான் அவர் களத்தில் இறங்கினார். விஜய் களத்தில் இறங்கினது அது அப்படி தான் இறங்கினார். இறங்குறப்ப அதை அங்கீகரித்து தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ அதற்கு எதிராக அவர் போக முடியாது. இருவருமே, நீங்கள் திமுகவும் தாவேகாவும் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்து அது ஒரு சரியான சாத்தியமான ஒன்றாக தெரியவில்லை. கண்டிப்பாக அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி.